அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அறிவியலிருந்து முக்கியமான 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, மனிதனின் உடல் வெப்பநிலை என்ன? மனிதனின் உடல் வெப்பநிலை 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை. அடுத்தது, கோல்கை உறுப்புகள் இல்லாத செல்கள் எவை? கோல்கை உறுப்புகள் இல்லாத செல்கள் இரத்த சிவப்பணுக்கள். அடுத்தது, உயிரியல் சொர்க்கம் எது? உயிரியல் சொர்க்கம் மன்னார் வளைகுடா உயிரியல் பூங்கா. அடுத்தது, உலகின் மிகப்பெரிய நச்சுப்பாம்பு எது? உலகின் மிகப்பெரிய நச்சுப்பாம்பு ராஜநாகம். அடுத்தது, உயிரினங்களில் மிகப்பெரியது எது? நீலத்திமிங்கிலம். உயிரினங்களில் மிகப்பெரியது நீலத்திமிங்கிலம். அடுத்த வினா, மின்னோட்டத்தின் அலகு என்ன? ஆம்பியர். மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். இதே மின்னூட்டத்தின் அலகு கேட்டாங்கன்னா கூலும். மின்னோட்டம்னா ஆம்பியர், மின்னூட்டம்னா கூலும். அடுத்தது, மின்னழுத்தத்தின் வேறுபாட்டோட அலகு வோல்ட். மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு வோல்ட். அடுத்தது, மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் கருவி அம்மீட்டர். மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் கருவி அம்மீட்டர். இதே மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க பயன்படும் கருவி வோல்ட் மீட்டர். மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க பயன்படும் கருவி வோல்ட் மீட்டர். மின் விளக்கினுள் உள்ள சுருள் கம்பி எதனால் ஆனது? டங்ஸ்டன். மின் விளக்கினில் உள்ள சுருள் கம்பி எதனால் ஆனதுன்னா டங்ஸ்டன். அடுத்த வினா, மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய மீன் எதுனா விலாங்கு மீன். அடுத்தது, ஓம் விதியை கூறியவர் யார்? ஜார்ஜ் சைமன் ஓம். ஓம் விதியை கூறியவர் ஜார்ஜ் சைமன் ஓம். அடுத்தது, ஓம் விதியின் சமன்பாடு என்ன? V = I/R. ஓம் விதியின் சமன்பாடு V = I/R. அடுத்தது, மின்தடையின் அலகு என்ன? ஓம். மின்தடையின் அலகு ஓம். அடுத்தது, மால்டேஸ் மால்டோஸை குளுக்கோஸாக மாற்றுகிறது. மால்டேஸ் மால்டோஸை குளுக்கோஸாக மாற்றுகிறது. அடுத்தது, லாக்டேஸ் லாக்டோஸை குளுக்கோஸாக மாற்றுகிறது. லாக்டேஸ் லாக்டோஸை குளுக்கோஸாக மாற்றுகிறது. அடுத்த வினா, ஃப்ரக்டேஸ் ஃப்ரக்டோஸை குளுக்கோஸாக மாற்றுகிறது. அடுத்த வினா, சுக்ரேஸ் சுக்ரோஸை குளுக்கோஸாக மாற்றுகிறது. சுக்ரேஸ் சுக்ரோஸை குளுக்கோஸாக மாற்றுகிறது. அடுத்த வினா, நீரின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு என்ன பெயர்? ஹைட்ரோஃபிலி. நீரின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு ஹைட்ரோஃபிலி என்று பெயர். அடுத்த வினா, முயலில் கண்ணில் காணப்படும் சவ்வின் பெயர் என்ன? நிக்டேட்டிங் சவ்வு. முயலின் கண்ணில் காணப்படும் சவ்வோட பெயர் நிக்டேட்டிங் சவ்வு. அடுத்தது, சிறுநீரகத்தை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் கேப்சியூல். சிறுநீரகத்தை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் கேப்சியூல். இதே இதயத்தை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் பெரிகார்டியம். அடுத்தது, நுரையீரலை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் ஃப்ளூரா. நுரையீரலை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் ஃப்ளூரா. அடுத்தது, அலுமினியத்தின் முக்கிய தாது எது? அலுமினியத்தோட முக்கிய தாது பாக்சைட். அடுத்தது, போபாலில் கசிந்த வாயு என்னது? ஐசோசைனைடு. போபாலில் கசிந்த வாயு ஐசோசைனைடு. அடுத்தது, ஓசோன் தினம் எது? செப்டம்பர் 16. செப்டம்பர் 16 ஓசோன் தினம். அடுத்தது, மழைநீரின் pH மதிப்பு 7. மழைநீரின் pH மதிப்பு 7. இதே புளித்த பாலின் pH மதிப்பு 4.5. புளித்த பாலின் pH மதிப்பு 4.5. அடுத்தது, தூய பாலின் pH மதிப்பு 5. புளித்த பால்னா 4.5, தூய பால்னா 5. கடல் நீரின் pH மதிப்பு 8. கடல் நீரின் pH மதிப்பு 8. முட்டை வெள்ளைக்கருவின் pH மதிப்பு 8. முட்டை வெள்ளைக்கருவின் pH மதிப்பு 8. கடல் நீர் pH மதிப்பும் 8. அடுத்தது, முக்கியமான வினா, கடின நீரை மென்னீராக்க பயன்படுவது எதுனா சலவை சோடா. கடின நீரை மென்னீராக்க பயன்படுவது சலவை சோடா. அடுத்தது, ஆல்கஹால்களை கண்டறியும் சோதனையில் பயன்படுவதுனா பொட்டாசியம் டைகுரோமேட். பொட்டாசியம் டைகுரோமேட் ஆல்கஹால்களை கண்டறியும் சோதனையில் பயன்படுகிறது. அடுத்த வினா, ஆல்கஹால் கண்டறியும் சோதனையில் அமிலம் எந்த நிறமாக மாறும்? ஆரஞ்சு நிறத்திலிருந்து பச்சை நிறமாக மாறும். அடுத்தது, ஆல்கஹால் அருந்தியவர்களை கண்டறிய பயன்படும் சோதனை பொட்டாசியம் டைகுரோமேட் என்ன மாற்றும்னா ஆரஞ்சு நிறத்தை பச்சை நிறமாக மாற்றும். அடுத்தது, ரப்பரை வல்கனி செய்ய பயன்படுவது சல்ஃபர். ரப்பரை வல்கனி செய்ய பயன்படுவது சல்ஃபர். ஆசியாவின் மிகப்பெரிய எதிரொலிப்பு தொலைநோக்கி எங்கு உள்ளது? தமிழ்நாட்டில் ஜவ்வாது மலை ஆராய்ச்சி மையம். முக்கியமான வினா, ஆசியாவின் மிகப்பெரிய எதிரொலிப்பு தொலைநோக்கி எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் ஜவ்வாது மலை ஆராய்ச்சி மையம். அடுத்தது, நிறப்பிறகை கண்டறிந்தவர் யார்? ஐசக் நியூட்டன். நிறப்பிறகை கண்டறிந்தவர் யாருன்னா ஐசக் நியூட்டன். அடுத்தது, கிட்டப்பார்வையை சரி செய்ய பயன்படும் ஆடி குழியாடி. கிட்டப்பார்வையை சரி செய்ய பயன்படும் ஆடி குழியாடி. அடுத்தது, தூர பார்வையை சரி செய்ய பயன்படும் ஆடி குவியாடி. இது ஷார்ட்கட் இருக்கு. கிட்ட குழி தோண்டி எட்ட குவி. கிட்ட பார்வைனா குழியாடி பயன்படுத்தணும், தூர பார்வைனா குவியாடி பயன்படுத்தணும். அடுத்தது, பூஞ்சைகளோட செல் சுவர் எவ்வகை பொருளால் ஆனது? கைட்டின். பூஞ்சைகளின் செல் சுவர் கைட்டின் பொருளால் ஆனது. அடுத்த வினா,
மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் பூஞ்சை வந்து பென்சிலின். மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் பூஞ்சை வந்து பென்சிலின். அடுத்தது ஆல்கஹால் ரொட்டி தயாரிப்பில் உதவும் பூஞ்சை வந்து ஈஸ்ட். ஆல்கஹால் ரொட்டி தயாரிப்பில் உதவும் பூஞ்சை வந்து ஈஸ்ட். அடுத்தது பாதரசத்தின் தன் வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளவு? பாதரசத்தின் தன் வெப்ப ஏற்புத்திறன் வந்து 140 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. பாதரசத்தின் தன் வெப்ப ஏற்புத்திறன் வந்து 140 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. அடுத்தது நீரின் தன் வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளவு? 4180 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. அடுத்தது திடப்பொருள் திரவமாக மாறும் நிகழ்வின் பெயர் வந்து உருகுதல். திடப்பொருள் வந்து திரவமாக மாறினுச்சுன்னா அது பேர் உருகுதல். அடுத்தது திடப்பொருள் வாயு பொருளாக மாறும் நிகழ்வின் பெயர் வந்து பதங்கமாதல். இதற்கு எடுத்துக்காட்டு வந்து அமோனியம் குளோரைட், அப்புறம் வந்து நாப்தலின் உருண்டை, இதெல்லாம் வந்து பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது திரவப்பொருள் திடப்பொருளாக மாறும் நிகழ்வின் பேர் வந்து உறைதல். திரவப்பொருள் வந்து திடப்பொருளாக மாறினுச்சுன்னா உறைதல். அடுத்தது திரவப்பொருள் வாயு பொருளாக மாறும் நிகழ்வு பேர் வந்து ஆவியாதல். திரவம் வந்து வாயுவாக மாறினுச்சுன்னா ஆவியாதல். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம அறிவியலேருந்து முக்கியமான 50 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.